Hi children, good morning. Welcome to today's class. Today we are going to see a prose. Standard 8, Unit 1, Hobby turns a successful career. Term 1, we are going to see section 2. In section 1, we have learnt about Mani and his hobby writing and its advantages. Now we move on to the second section. Dear children, can you identify this picture? Yes, you are right. It is the Mona Lisa painting. There are many interesting facts about this painting. The first one is there is no visible brush marks on this painting. A face recognition software once claimed that this painting is 83% happy, 9% disgusted, 6% fearful, and 2% angry. The painter collaborated all these emotions together in this painting. Do you know who is the painter of this painting? Yes, you are right. He, Leonardo da Vinci, is the artist of Mona Lisa painting. He was known for his drawing, painting, sculpting, and architecting skill. Today, we are going to see about an artist. He is Ajay Kumar Garg. Ajay Kumar Garg is a very talented artist. He lives in Jaipur, India. He suffered an injury at the age of 3. That treatment to the injury left him deaf permanently. So Ajay Kumar Garg, அவர் ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட். அவர் இந்தியாவில் உள்ள ஜெய்ப்பூரில் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு 3 ஏஜ் இருக்கும்போது அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டது. அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் அலர்ஜிக் ஆகி அவர் கேட்கும் திறனை இழந்து விட்டார். Next, once Ajay Kumar's father bought him a paint set to play. Ajay started to paint happily on the walls, floors, etc. Soon Ajay's father realized that Ajay was talented in painting. At the age of 5, a court artist of Dholpur, Sri Shriya Lal, saw his painting and was impressed by Ajay's work. He then started to train him in painting. So Ajay father அவர் ஒன் டே ஒரு பெயிண்ட் செட் எடுத்துட்டு வந்து அவருக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. அதை ஹாப்பியாக வாங்கிட்டு போயிட்டு அதை வச்சு எல்லா இடத்துலையும் அழகாக பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இது மாதிரி அவர் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கப்ப அவரோட டேலண்ட்டை அவங்க அப்பா தான் ரெகக்னைஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு பெயிண்டிங்கில் அவருக்கு சில திறமை இருக்குது அப்படின்றத. ஒரு 5 ஏஜ் இருக்கும்போது ஸ்ரீ ஷ்ரியா லால் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட், அவர் டோல்பூர் பேலஸில் ஆர்டிஸ்டாக இருக்கார். அவர் இவரோட பெயிண்டிங்கை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ நான் இவருக்கு ட்ரைனிங் தரேன் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. After completing his education, he became an apprentice of Asha Devi. இவர் அவரோட எஜுகேஷன்லாம் முடித்த பிறகு ஆஷா தேவின்ற ஆர்டிஸ்ட் கிட்ட அப்ரெண்டிஸா சேர்றாரு. She taught Ajay the old dyeing technique of traditional Indian miniature painting. He mastered the technique of preparing colors and brushes. He uses a magnifying glass and a single-haired brush for miniature paintings that depict Indian culture. ஸோ ஆஷா தேவிட்ட அப்ரெண்டிஸாக சேர்றாரு. ஆஷா தேவி என்ன டீச் பண்ணுறாரு இவருக்கு அப்படின்னா,
நம்ம இந்திய மினியேச்சர் பெயிண்டிங். மினியேச்சர் பெயிண்டிங்னா சிறிய படம் பெயிண்ட் பண்ணுறது. அதாவது மினியேச்சர் பெயிண்டிங் மீன்ஸ் வெரி ஸ்மால் ஸ்கேலில் ஒரு பெரிய இமேஜை வந்து நம்ம சின்னதாக வரைஞ்சி காட்டுறதுக்கு பேர் தான் மினியேச்சர் பெயிண்டிங். அது வந்து ஒரு பிக்சரை மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு ஈவெண்ட்டாக கூட இருக்கும், சீன்ஸாக கூட இருக்கும், எபிக்ஸ்லேருந்து. ஸோ அதை கூடயே பெயிண்டிங்காக கொண்டு வர்றது தான் மினியேச்சர் பெயிண்டிங். He mastered the technique of preparing colors and brushes. அவர் வந்து கலர்ஸ் ரெடி பண்ணுறதும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு கலரோட இன்னொரு கலரை கம்பைன் பண்ணி ஒரு நியூ கலரை ஃபார்ம் பண்ணுற அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே இவருக்கு நல்லா தெரியும். He uses a magnifying glass. இந்த மாதிரி ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருனா மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணுறாரு. தானாகவே இந்த மாதிரி சிங்கிள் ஹேர்டு ப்ரஷ்ஷை ரெடி பண்ணி அதை வச்சு தான் இந்த மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்லாம் அவர் ட்ரா பண்ணுறாங்க, பெயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த பெயிண்டிங்ஸ் ஆஃப் அஜய் குமார் கார்க். இதெல்லாம் அவர் வரைஞ்ச மினியேச்சர் பெயிண்டிங்ஸ். அஜய் exhibited his work and sold 144 out of 150 paintings displayed. ஸோ இவர் ஆர்ட் கேலரியில் இவரோட 150 பெயிண்டிங்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அதில் 144 பெயிண்டிங்ஸ் வந்து வித்துடுச்சான். ஸோ தட் மச் ஃபேமஸ் ஹிஸ் பெயிண்டிங்ஸ் வேர். He won many awards. Among them, in 2004, he received a national award from our ex-president Dr. APJ Abdul Kalam. Ajay is gifted in the practice of creating images on single grains of rice. ஒரு ரைஸோட ஒரே ஒரு கிரெயினில் கூட இவரால் பெயிண்டிங் பண்ண முடிகிற திறமை இவருக்கு இருக்கு. Being the executive member of the Deaf and Dumb Association in Rajasthan, he actively involved in the welfare of the people with hearing impairment. அப்பார்ட் ஃப்ரம் பெயிண்டிங் இவரோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த டெஃப் அண்ட் டம் அசோசியேஷனில் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கார். நிறைய வாலண்ட்ரி வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஹியரிங் இம்பேர்டு சில்ட்ரனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ரீயாலாம் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு பெயிண்டிங்கில் இந்த சில்ட்ரனை. One of Ajay's current goal is to revitalize the dying art of traditional miniature Indian paintings. இப்போ அழிஞ்சிட்டு வர நம்ம பாரம்பரிய இந்த சிறிய பட பெயிண்டிங்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை வந்து புத்துயிர் பெற செய்கிறது தான் இவரோட ப்ரெசண்ட் எய்ம் கோல். Ajay's life shows us that we can turn our hobby or passion into a successful career if we are ready to learn and develop our skills. இப்போ நம்ம எனி டைமும் நம்மளோட ஹாபியை நம்மளோட கரியராக மாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு லெசனை இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் அ மாடல் மைண்ட் மேப் ஃபார் யூ. அஜய் குமார் கார்க், இன்ட்ரெஸ்டட் இன் பெயிண்டிங் ஃப்ரம் சைல்ட்ஹுட். Asha Devi taught miniature Indian paintings. National Award from Dr. APJ Abdul Kalam. Aim is to revitalize traditional Indian miniature painting. Actively involved in the welfare of hearing impaired children. So here is evaluation part. I have given you an URL link for you. You have to type this in your browser. It opens in H5P. You can see an exercise like this. You have to drag the words and put it in the right place. I hope you will enjoy doing this. Thank you, children. See you in the next class.